வெல்கம் டு ஆர் ஸ்டோரீஸ். இந்த வீடியோவில் பழைய நினைவுகளும் மனதை தொடும் செய்திகளும் மின்சாரம் இல்லாத காலத்து வாழ்க்கை அனுபவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மின்தடை இரவுகளும் பழைய வீட்டின் நினைவுகளும். மாலை நேரம் அந்த கிராமத்தில் எப்போதும் மெதுவாகத்தான் வந்தது. சூரியன் தென்னை மரங்களுக்கு பின்னால் மறைய ஆரம்பித்தாலே முழு ஊரும் ஒரு மென்மையான அமைதிக்குள் நுழைந்துவிடும். தூசி படர்ந்த சாலைகளில் குழந்தைகள் காலணி இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். தூரத்தில் சைக்கிள் மணி ஒலி ஒருமுறை கேட்டு மறைந்து போகும். அந்த கிராமத்தின் கடைசி பகுதியில் இருந்தது அந்த பழைய ஓடு வீடு. சுவர்களில் விரிசல்கள் இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான வெப்பம் இருந்தது. அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் மின்தடைக்கு பழகி போனவர்கள். மீனா மாலை தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்தபோது சமையலறையில் ஏற்கனவே ரசத்தின் வாசனை பரவிக் கொண்டிருந்தது. பாட்டி அடுப்பின் அருகே அமர்ந்து மெதுவாக சாம்பார் கிளறிக் கொண்டிருந்தாள். தாத்தா வீட்டின் வாசலில் பழைய செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தார். அந்த செய்தியை அவர் ஏற்கனவே பல முறை படித்திருந்தாலும் மாலை நேரத்தில் ஏதாவது கையில் வைத்திருப்பது அவருக்கு பிடிக்கும். அந்த நேரத்தில்தான் மின்சாரம் திடீரென்று போய்விட்டது. வீட்டின் மின்விளக்கு ஒருமுறை மின்னி அணைந்தது. செல்லிங் பேன் மெதுவாக சுற்றுவதை நிறுத்தியது. ஆனால் யாரும் அதிர்ச்சியடையவில்லை. அது அந்த வீட்டின் சாதாரண இரவுகளில் ஒன்றுதான். பாட்டி அமைதியாக அலமாரியின் மேல் இருந்த சிறிய கெரோசின் விளக்கை எடுத்தாள். தீப்பெட்டி ஒலி மட்டும் அந்த இருளில் தெளிவாக கேட்டது. சிறிய தீ விழுந்ததும் முழு வீட்டும் மென்மையான மஞ்சள் நிற ஒளியில் மூழ்கியது. அந்த ஒளியில் எல்லோருடைய முகங்களும் இன்னும் நெருக்கமாக தோன்றின. மழை வரப்போகும் வாசனை வெளியிலிருந்து மெதுவாக உள்ளே வந்தது. சாப்பாடு ஆயிடுச்சு என்று பாட்டி மெதுவாக சொன்னாள். அனைவரும் தரையில் வட்டமாக அமர்ந்தார்கள். வாழை இலையில் வெந்நீர் ஆவி பறக்கும் சாதம், ரசம், மாங்காய் ஊறுகாய். மின்சாரம் இல்லாத இரவுகளில் சாப்பாடு எப்போதும் சுவையாக இருந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் யாருக்கும் அவசரம் இருக்காது. டிவி சத்தம் இல்லை, போன் ஒலி இல்லை. அந்த வீட்டில் இருந்தது குடும்பத்தின் குரலும் பாத்திரங்கள் மோதி எழும் சின்ன சத்தங்களும் மட்டுமே. சாப்பிடும்போது தாத்தா பழைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தார். நம்ம ஊருக்கு முதல் மின்சாரம் வந்த நாள் தெரிஞ்சுதா என்று ஆரம்பித்ததும் குழந்தைகள் அமைதியாக அவரை பார்த்தார்கள். அவர் சொன்ன கதைகளில் பெரிய சம்பவங்கள் எதுவும் இல்லை. பழைய பேருந்து பயணங்கள், வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள், மழை நாட்களில் பள்ளிக்கு நடந்து சென்ற நினைவுகள். ஆனால் அந்த கெரோசின் விளக்கின் ஒளியில் அந்த சாதாரண கதைகள் கூட மிகவும் அழகாக தோன்றின. சாப்பாடு முடிந்ததும் எல்லோரும் வீட்டின் மாடிக்கு சென்றார்கள். மின்சாரம் இல்லாததால் வானம் முழுக்க நட்சத்திரங்கள் தெரிந்தன. தூரத்தில் ரயில் ஓசை மெதுவாக கேட்டது. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. மீனா தனது குழந்தைகள் அருகில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருந்தாள். பாட்டி மல்லிகை பூக்களை மெதுவாக கட்டிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் முழு கிராமமும் ஒரே மூச்சில் அமைதியாக தூங்குவது போல இருந்தது. சில நேரம் கழித்து மழை ஆரம்பித்தது. ஓடு வீட்டின் மேல் மழை துளிகள் விழும் சத்தம் அந்த இரவின் இசையாக மாறியது. தாத்தா தூங்காமல் வாசலருகே அமர்ந்து மழையை பார்த்துக் கொண்டிருந்தார். பாட்டி மீதமிருந்த தேநீரை மீண்டும் சூடாக்கினாள். அந்த சூடான தேநீரின் வாசனையும் மண்ணின் வாசனையும் கலந்து அந்த வீட்டை நிரப்பியது. அந்த இரவில் யாரும் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அந்த அமைதியே போதுமானதாக இருந்தது. பல வருடங்கள் கழித்து அந்த குழந்தைகள் பெரியவர்களாகி நகரங்களுக்கு சென்று விட்டார்கள். கிராமமும் மாறிவிட்டது. புதிய வீடுகள் வந்துவிட்டன. மின்தடைகள் குறைந்துவிட்டன. ஆனால் சில மழை இரவுகளில் திடீரென்று மின்சாரம் போனால் யாரோ ஒருவர் இன்னும் ஒரு சிறிய விளக்கை ஏற்றுகிறார்கள். யாரோ ஒருவர் ஜன்னலை திறந்து மழை சத்தத்தை கேட்கிறார்கள். அப்போது அந்த பழைய ஓடு வீட்டின் நினைவுகள் மீண்டும் மெதுவாக உயிர் பெறுகின்றன. ஏனெனில் அந்த இருட்டான இரவுகள் மின்சாரம் இல்லாத நேரங்கள் மட்டும் அல்ல, அவை குடும்பம் இன்னும் நெருக்கமாக இருந்த காலங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.